புளி சீசனே முடிஞ்சதுங்க. எங்க தோட்டத்துக்குள்ள ஒரு சின்ன புளிய மரம் இருந்துச்சு. அந்த புளிய மரத்தில பறிச்ச புளியங்காய் தாங்க இது. புளி சீசன் வந்தாலே எல்லாரும் ஆய்க்குடி போய் சாக்கு எடுத்துகிட்டு போய் தாங்க புளி வாங்கிட்டு வருவாங்க. புளியன்னாலே ஆய்க்குடி தாங்க பேர் போன புளி. இந்த புளி சீசன் முடிஞ்சிருச்சு. கொஞ்சமா தான் புளியங்காய் கிடச்சது. இதை தட்டி தட்டி இந்த தோலெல்லாம் எடுத்து, இந்த கொட்டையெல்லாம் எடுத்து பக்குவமா வச்சுக்க வேண்டியதாங்க. புளி எண்ணெய் நாங்கள் வருஷத்துக்கே வாங்கி வச்சுக்குவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க புளி வாங்குவேன். இது மரத்தில் காய்ச்ச புளிங்க. எடுத்தாந்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதை ஒரு மைகோதி வச்சோ இல்லாட்டி ஒரு சுத்தியல் வச்சு தட்டி அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுக்கலாம். புளி கெடாமல் ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும். இந்த புளி தாங்க எங்கள் மரத்தில் கிடச்ச புளி. அது ஒரு கோணூசி வச்சு கொட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு சுத்தம் பண்ணி பக்குவமாக ஒரு பக்கெட்டில் கல்லுப்பு போட்டு வச்சுருக்குறோங்க. கல்லுப்பு நம்ம எதுக்காக போடுறோம்னா, இந்த பூச்சிக வண்டுக இதெல்லாம் பிடிக்காம புழுவெல்லாம் பிடிக்காம இருக்கிறதுக்காக நம்ம இந்த கல்லுப்பை போடுறதுங்க. அதை போட்டு வச்சா ரொம்ப நாள் கெடாமல் இருக்குது, வருஷத்துக்கே இருக்குது. வீட்டில் நீங்களும் புளி நிறையா வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கல்லுப்பை போட்டு புளி கெடாமல் பக்குவமாக வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.